நம்ம தோசை எடுத்து அழகாக சூப்பராக எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான வெங்காயம் பொடி போட்ட ஆனியன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் தோசை. இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் தோசை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டேன் தண்ணியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு பொடி தோசை ஆனியன் போட்டு ஒரு பொடி தோசை போட்டுக்கலாம். ஆனியன் பொடி ரோஸ்ட் வாங்க பார்க்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை இப்படி உடச்சி விட்ருங்க, நல்லாவே உடஞ்சிரும். இப்போ நம்ம வெங்காயத்தை இப்படி தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து தூவிக்கலாம். இப்போ எங்கள் பாப்பா இட்லி பொடி தூவிட்டுருக்குறா பாருங்கள். சூப்பராக இருக்கும் வீட்டு இட்லி பொடி. இதில் நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே பெரட்டி போட தேவையில்லை. சூப்பராக பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, பொடியும் தூவியாச்சு. நம்ம மடக்கி போட்டு அப்படியே தோசை எடுத்துக்கலாம். தோசை பெரட்டி போட்டாச்சு, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.